So far we discussed first இதுல இருந்து ஆரம்பிச்சோம் பொசிஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருப்போம். அத கைனமேட்டிக் வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கைனமேட்டிக்ஸ் வேரியபிள்ஸ்ல வந்து ஆங்குலர் பொசிஷன் தீட்டா வச்சு டிஃபைன் பண்ணிருப்போம். செகண்ட் angular velocity omega and angular acceleration alpha. எல்லாத்துக்கும் யூனிட் வந்து ரேடியன்ஸ்ல தான் வைக்கணும். இதுக்கு வந்து ரேடியன்ஸ் per செகண்ட், இதுக்கு வந்து ரேடியன்ஸ் per செகண்ட் ஸ்கொயர். இந்த மூணு வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மூணுல இருந்து நம்ம ஒண்ணா டெரைவ் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் டார்க் கொண்டு வந்திருப்போம். டார்க் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான். இது வந்து FR sin alpha sin phi சிமிலர் ஃபார்முலா தான். FL FRL இப்படி கொண்டு போயிருக்கோம். ஸோ அதுக்கான டயக்ராமை நம்ம கிளியராக உங்களுக்கு போட்டிருந்தேன். அது எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் a minute. டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் டார்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ டார்க்குக்கு நம்ம டெரிவேஷன் பண்ணியிருக்கோம் இங்க எஃப் டி சைன் ஆல்ஃபா சைன் ஃபை. சார் ஆஃப் டி பார்த்தா ஈக்குவல். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆரை வந்து பொசிஷன் வெக்டர்னு வச்சதுனால இங்கே டி வச்சிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த டி அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் டு த ஃபோர்ஸ், த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்டட் பேக்வேர்ட். இந்த லைனுக்கும் இந்த நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு லென்த் தான் என்னது, மொமெண்டம். இந்த மொமெண்டம்க்கு தனியாக ஃபார்முலா இருக்கு. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒன்றா பார்ப்போம். ஸோ இது டார்க்கு பார்த்தோம். டார்க்கு பார்த்ததுக்கப்புறம் என்ன பார்த்தோம், மொமெண்டம் பார்த்தோமா, எனர்ஜி இன் ரொட்டேஷன். எனர்ஜி இன் ரொட்டேஷனுக்கு என்ன டெஃபினேஷன் நான் சொன்னேன் உங்களுக்கு, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதை மட்டும் மைண்டில் வைங்க. எனி ஆப்ஜெக்ட் ஹேவிங் மாஸ் ஹாஸ் மாஸ். ஒரு ஆப்ஜெக்டில் மாஸ் இருந்து ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா அங்கே கைனடிக் எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டுக்கு மாஸ் இருந்து ஒரு ஹைட்லேருந்து கீழே ஃபால் ஆச்சுன்னா, ஹைட்லேருந்து ஃப்ரீ ஃபால் ஆர் த்ரோவிங் வாட்டர் இட் இஸ் இருந்தால் அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்னன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வெரி மச் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வீடியோவும் கொடுத்துட்றேன். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினா அது எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. எனர்ஜி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆச்சுன்னா, கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஈக்குவலாக என்ன ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அது நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பால் மேலேருந்து கீழே ஃப்ளோருக்கு வருது, ஃப்ரீ ஃபால் தான். இப்போ இந்த கேஸில் வந்து ஒன்லி கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஸோ தட் இனிஷியலி பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், 100% இருக்குதுன்னு வைங்க. மிட் பாயிண்ட் வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி 50% குறையும். ஏன்னா ஹைட்டு பாதியாக குறைஞ்சிது, ப்ளஸ் 50% கைனடிக் எனர்ஜி ஆட் ஆகும். இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆகும். ஸோ ரெண்டு எனர்ஜியுமே பேலன்ஸ்டாக வரும். கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆகும், எம்ஜிஹெச் வந்து 0 ஆயிரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி 100% ஆகும். ஸோ இது வந்து பேலன்ஸ்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் உங்களுக்கு தெரியும். இப்போ ரொட்டேஷனல் பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பார்ட்டிக்கலாக நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்லிப்பில் இந்த பீஸ் ஆஃப் மெட்டீரியலில் ஒரு பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், M1 பார்ட்டிகல். அது கருவில் ரிவால்வ் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ எனர்ஜி இன்வால்வ்டு இன் திஸ், that is known as a kinetic energy because it has a mass and the velocity, linear velocity.
very much important part. Here we use linear velocity. ஸோ கிராட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா தெரியும். அதை போட்டு சால்வ் பண்ணும்போது நாம இங்கே புதுசாக ஒரு டேர்ம் எடுப்போம். அந்த டேர்ம் தான் என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பண்ணோம்? mr². ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சோம். அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொண்டு வந்தோம். இதுல இருந்து ரெண்டு விஷயம் கொண்டு வந்திருப்போம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கேஸ் ஈக்குவல் டு ஆர். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஒவ்வொரு ஃபார்முலா வரும். அதை சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஜென்ரல் ஃபார்முலா mk². மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு mk². ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார் டிஸ்க்கு தனியாக இருக்கும், சிலிண்டருக்கு தனியாக இருக்கும். அது பார்க்கலாம். தென் ஆங்குலர் மொமெண்டம் பார்த்துருப்போம். கரெக்டா? ஆங்குலர் மொமெண்டம் மீன்ஸ் மொமெண்ட்ஸ் ஆஃப் மொமெண்டம். இப்போ வந்து XY பிளேன்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிவால்வ் ஆகும்போது மொமெண்டம், இதே ஒரு மொமெண்டம் தான். மாஸ் இன்டு வெலாசிட்டி நம்ம மொமெண்டம் வெக்டர்னா எதுக்கு ஒரு மொமெண்டம் எடுக்கிறோம்? திஸ் மொமெண்ட் கிராஸ் ப்ராடக்ட்னால இந்த மொமெண்டம் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் த மொமெண்டம் அண்ட் த பொசிஷன் வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட்னால இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு என்ன போகும்? மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் எல்ல போகும். angular momentum aligned with the z axis. So இதுக்கான ஃபார்முலா இருக்கும். ஃபோர்ஸ் மெத்தட் பண்ணணும். ஓகே, change in angular momentum gives the product of position vector and the force vector. This force is known as a torque. இது நம்ம பார்க்கிறோம். ஓகே, parallel axis perpendicular axis தேரம் அது தேரி தான். நோ ப்ராப்ளம், ரீகலெக்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஓகே, கன்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இந்த ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பு, அது என்னென்ன வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது அதை தான் கேட்டிருந்தீங்க. சரி, இப்போ அதை கன்டினியூ பண்ணுவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஸ்லிப்பிங், நம்ம வித் ஸ்லிப் உங்களுக்கு இல்லை சிலபஸில். இப்போ நம்ம வித்தவுட் ஸ்லிப்பிங் தான் பார்க்க போகிறோம். சரி, ஒரு ரோலர், ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து என்ன ஆகுது? இந்த படத்தில் உங்கள் புக்கில் இருக்கிற டயக்ராம் தான் போட்டிருக்கு. ஸோ இது ரோல் ஆகும்போது அதில் என்னென்ன மோஷன்ஸ் இன்வால்வ் ஆகும்? இது வந்து சிமெட்ரிக் about both axis, x axis and y axis. ஸோ ஒரு ரோலிங் பாடியில் வந்து ரெண்டு மோஷன் இருக்கும். டிரான்ஸ்லேஷன் மோஷன் வந்து ரிவால்வ் மோஷன். டிரான்ஸ்லேஷனும் இருக்கும், ரோட்டரி மோஷன், ரொட்டேஷனல் மோஷனாக இருக்கும். ஸோ இப்போ நான் எனி பார்ட்டிகல் சூஸ் பண்ணுங்கள். இப்போ சென்ட்ரல் ஒரு பார்ட்டிகல் இங்கே சூஸ் பண்ணிக்கிறாங்க, புக்கில் தான் பண்ணிக்கிறாங்க. ஜூம் பண்ணிக்குவோம். சென்ட்ரலாக ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் மோஷன் போட்டிருக்கிறாங்க. We know that object center move with the velocity. That velocity is known as mass, velocity of center of mass. இது சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால ஆல் மாசஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர். நம்ம ஃபர்ஸ்ட் பீனிங்லேயே பார்த்தோம். சென்டர் ஆஃப் மாஸோட டெஃபினேஷன் என்ன பார்த்துருப்போம்? ஆல் மாசஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் அட் த சென்டர். சென்டரில் இங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். சென்டரில் கான்சன்ட்ரேட் பார்ட்டிகளோட வெலாசிட்டி தான் சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி. ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி. ஸோ ஆப்ஜெக்ட் இந்த சைடு போகும், இதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் இந்த சைடு போகும், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடு போகும், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் அப் சைடு போகும், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் டவுன் சைடு வரும்.
each and every at any instant mark பண்ணீங்கன்னா இதோட velocity particle direction இப்படி இருக்கும். சரியா? சென்ட்ரல் எனி பார்ட்டிகிள் எதாவது சூஸ் பண்ணீங்கன்னா அதோட velocity எப்படி இருக்கும்? நீங்க பொசிஷன் வெக்டர் எடுப்பீங்க. இதுதான் பொசிஷன் வெக்டர். We have two velocities. One is tangents to the curve. Tangents to the curve. Another one is a linear velocity, that is a center of mass velocity. இந்த ரெண்டு velocity இருக்கும். அந்த ரெண்டு velocityக்கு ரிசல்ட் எடுத்தீங்கன்னா this is the velocity of particle 2. ஸோ நீங்கள் இன்டர்மீடியட்டில் நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி ரெண்டு வெலாசிட்டி இருக்குது. ஒன்று டேஞ்சன்ஷியல் வெலாசிட்டி, அனதர் ஒன்று இஸ் அ சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த வெலாசிட்டி. ஸோ இதில் ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும் அதுக்கு இந்த டயக்ராம் பார்க்கணும். இதை பாருங்க. இப்போ மாதிரி ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி, அதோட வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி, டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி மட்டும் பார்க்குறோம். டிரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி மீன் மூவிங் டுவர்ட்ஸ் right side because it revolve clockwise direction. Each and every particle, each and every instant, each and every particle translate along the x-axis. Okay, next இப்போ ரோட்டரி மோஷனை நீங்கள் பாருங்க. இப்போ 3 பாயிண்டை இங்கே நோட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4. அதே மாதிரி இங்கே கொண்டு வாங்க. இப்போ ரிவால்வ் ஆகுது. ரிவால்வ் ஆகும்போது ஒவ்வொரு வெக்டர் டைரக்ஷனையும் பாருங்க. அப் சைடு போகுது, இது டவுன் சைடு வருது. V3 ரைட் சைடு போகுது, இது லெஃப்ட் சைடு. இப்போ கம்பைன்டு மோஷன், டிரான்ஸ்லேஷன் மோஷனையும் ரோட்டரி மோஷனையும் கம்பைன்டு பண்ணி கொண்டு வாங்க. VCM ரெண்டு ரைட் சைடு போகுது. ஸோ the velocity at the point 3 outer edge is equal to 2 into VCM. And the center of mass, இது வந்து நிறைய ரொட்டேட் ஆகாது. So center of mass of the system, the velocity of center of mass of the system is under combined motion is equal to VCM. இங்க வந்து cancelled out ஆயிரும் பாட்டம்ல. So this is 0. இந்த ரெண்டு பாயிண்ட் 2ல ரிசல்டன் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். பாயிண்ட் 4ல ரிசல்டன் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். வெரி வெரி சிம்பிள் அண்டர் without slipping condition. So final conclusion என்னன்னா center of mass of the velocity at the center VCM is equal to linear velocity க்கு என்னது ஃபார்முலா ஒமேகா ஆர். இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். இப்போ இங்கே மாஸ் இங்கே டாப்பில் அவுட்டர் எஜ்ஜில் எவ்வளோ வருது? 2 VCM வந்தது. பை டெரிவேஷன் டாப்பில் எவ்வளோ இருக்கும்? 2 VCM, சென்டரில் 1 VCM தான் இருக்கும். இது என்னது? அண்டர் no slip condition. So very much important. VCM is equal to omega r, omega linear velocity. We know that V3 at the outer edge, top edge is equal to 2 VCM. Problem solve பண்ணும்போது பார்த்துக்கலாம். And இந்த இடத்துக்கு வந்துடும். Object has a mass and velocity, both have a translation and rotary motion. இப்போ ரோலிங் மோஷன் வந்து வித்தவுட் ஸ்லிப்பிங் கண்டிஷன். இப்போ ரோலிங் மோஷன் ரிவால்வ் ஆகுது. ஒரு பார்ட்டிகிள் எடுக்கிறோம், அந்த பார்ட்டிகிளுக்கு மாஸ் இருக்கு, அந்த பார்ட்டிகிளுக்கு மாஸ் இருக்கு, அந்த வெலாசிட்டி இருக்கு. So there is a energy. That energy is known as kinetic energy. இப்போ ரெண்டு விதமான kinetic energy இருக்கும். இப்போதான் ஜஸ்ட் பிஃபோர் இப்போதான் பார்த்தோம். அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் மோஷனும் இருக்கு. Translational motion and rotational motion. Every particle
every particle 2 மோஷன் இருக்கு. இப்போ 2 மோஷன் வச்சதால கைனடிக் எனர்ஜி வந்து நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிட்டோம். ஃபார் translational motion we have a kinetic energy 1/2 I omega squared, sorry, for rotational motion, and for the translational motion 1/2 mv square. About entire particle mvcm. So the first term is for rotational motion. Second term for translational motion. Okay. இப்போ simplify பண்ணுங்க. We know that I is equal to mk squared and linear velocity of the center of mass is equal to omega the r. இப்போ இந்த வேரியேஷனுக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன, சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் ஆன்சர்ஸ் எழுதிடுவோம், டைம் இல்லை நமக்கு. ஸோ ஐ இங்கே இருக்கு, ஐக்கு பதிலாக எம் கே ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் 1 + k ஸ்கொயர். நான் டேரெக்டாக ஃபார்முலா எழுதிடுறேன். ஃபைனலாக உங்கள் புக்கில் இருக்கிற ஃபார்முலா, இன்சைட் புக்கில் இருக்கிற ஃபார்முலா எழுதிடுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது வந்துடும். இங்கே வந்து பொட்டன்ஷியல்னா கைனடிக் எனர்ஜி 0 ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி 0 இருக்கும். ஸோ அட்டன் எனி சர்டன் இன்ஸ்டன்ட் போத் ஆர் ஈக்குவல். இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ இன்கேஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட்டில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு அது கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கும். இப்போ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக தான் இருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி 0 இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி mgh is equal to இந்த டேர்ம் கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இது ரொம்ப ஒரே பண்ணிக்க வேணாம். நமக்கு இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா தான் முக்கியம். சரியா? அண்டர் வித்தவுட் ஸ்லிப்பிங் வாட் இஸ் த வெலாசிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது ஃபார்முலா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒன்று ஒன்று நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இம்மிடியட்டாக ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த டவுட்ஸ் இருக்கா? சாலிடு சிலிண்டர் 3 பாடி எடுத்துக்கிறாங்க. சாலிட் சிலிண்டரா, சாரி, சாலிட் சிலிண்டரு அண்ட் ஸ்பியர் roll down the same inclined plane without slipping. இப்போ ரோல் ஆகுது, டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்கும். அண்ட் இதில் வந்து மேக்ஸிமம் இந்த ஹைட்டில் இருக்கும்போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இஸ் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த கான்செப்ட் இப்போ வேணாம். ஓகே, இது மாதிரி நம்ம ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் சாப்டரில். அந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சி இந்த ஹைட்டை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி, தட் மீன்ஸ் 4 ஜூல்ஸ்னு ஒரு நினைக்கிறேன். இதுலேருந்து ஹைட்டை கண்டுபிடிப்போம், ஹைட்டை கண்டுபிடிச்சி டீட்டாவை கண்டுபிடிப்போம். ரிமெம்பர் தட், பாருங்க, ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து ரோல் பண்ணுறோம், கீழே வருது. They start from rest, initial velocity is 0. The radius of the bodies are identical. Radius are identical சொல்லிட்டான்.
which of the bodies reaches the ground with maximum velocity? Final velocity எதுக்கு வந்து maximum velocity இருக்கு? Final velocity v final வந்து which gas has a maximum? ரிங்குல மேக்ஸிமம் இருக்கா, சாலிட்ல மேக்ஸிமம் இருக்கா, ஸ்பியர்ல மேக்ஸிமம் இருக்கான்னு கேட்குறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். எந்த இங்கே இருக்கா, ஒரு 2g சாரி, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும், ரூட் எடுக்கணும். இப்போ v is equal to vcm, cm இருக்கணும், ரூட் ஆஃப் 2gh. ஓகே, எடுக்காம விட்டுறாதீங்க, கவனிச்சதுறால். ஓகே, so we have formula for the velocity, root of 2gh divided by 1 plus k square by r square. So for a ring, what radius of gyration நமக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் இதை சால்வ் பண்ண முடியும். ரிங்குக்கு radius of gyration, ரிங்குக்கு radius of gyration is equal to k square is equal to r square. Solid cylinder, இதுக்கு என்ன வரும், r square by 2. Sphere 5/2 வருமா, என்ன வரும், 3/2, 2/5. ஓகே, இதுதான் அந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வேல்யூஸ், இதெல்லாம் மக்கப் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் ரிங், வாட் இஸ் வெலாசிட்டி ரைட் நவ்? நமக்கு அன்னோன் டேட்டா அப்படியே வச்சுக்கோங்க. கே ஸ்கொயர்டுக்கு ஆர் ஸ்கொயர்டு போடுங்க, ஆர் ஸ்கொயர்ட் பை ஆர் ஸ்கொயர்டு டிவைட் பை 1 + 2ன்னு வந்துடும். 2 கேன்சல், ரூட் ஆஃப் ஜிஹெச். இந்த இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபார்முலால, இந்த வெலாசிட்டி ஃபார்முலால இங்க மாஸே கிடையாது. ஸோ த center of mass of the velocity, it is not depend on the mass of the body. It's only depend on the height and the radius of gyration. இந்த மூணு குவாண்டிட்டி சேஞ்ச் ஆனாதான் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ரூட்ல கம்மியாக வரும், அதிகமாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் solid cylinder, one plus formula என்னதுக்கு, k squared by 2 r squared by 2. Okay, k squared is equal to r squared by 2 divided by r squared, 1 by r squared வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 1 plus 1 by 2 by 3 by 2, 2gh plus 1 plus 1 by 2, 2 3 by 2, 2 மேலே போயிடும். ஸோ okay, for sphere, divided by 1 plus 2 by 5 r squared into 1 by r squared, r squared cancelled out. 5 7 7 by 10 gh, 10 gh divided by 7. So sphere has a maximum velocity 10 gh. upper limit பாருங்க 10 gh, 4 gh. ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி கால்குலேட் பண்ணனா, இங்கே ஒரே ஒரு ஜிஹெச் தான் இருக்கு, ரூட்டுக்குள்ள சிங்கிள் ஜிஹெச் தான் இருக்கு. 4/3 வேல்யூ பாருங்க, 1 something வரும், 1.3 வருதா. ஸ்பியருக்கு பாருங்க 10/7னா
1.3 வந்துரும். So which has a maximum value? Sphere has a maximum value. So sphere has the maximum velocity than cylinder. Cylinder has max velocity, have maximum velocity than the ring. So that இங்க வந்து மாஸுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. The velocity of sphere greater than cylinder greater than ring. Okay. Doubts? Problem solve பண்ண போறோம். Very simple problem தான். Don't worry about this. இது மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. A machine part ஃபிகரில் கொடுத்துருக்குறாங்க. Consists of 3 discs linked by lightweight struts. Lightweight. இது கண்டினியூஸ் பாடியாக இருந்தால் ப்ராப்ளம் வேறு மாதிரி சால்வ் பண்ணும். மாஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல். திஸ் ஆர் ஆல் த கன்சிடர்ஸ் பார்ட்டிகல்ஸ். பார்ட்டிகல் ஏ, பார்ட்டிகல் பி, பார்ட்டிகல் சி. ஒரு கண்டினியூஸ் ராடாக இருந்துச்சுன்னா காம்ப்ளிகேட்டட். அது அடுத்து போக போக பார்ப்போம். வாட் இஸ் த பாடிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எபோட் ஆக்சிஸ் 1 த்ரூ த சென்டர் ஆஃப் டிஸ்க். சென்டர் ஆஃப் டிஸ்க் வழியா ஒரு ஆக்சிஸ் வருது. ஆக்சிஸ் வரைஞ்சுக்குவோம். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். இது வரையக்கூடாதோ? வச்சுக்குவோம். So this mass rotate revolve about this z axis. Okay, இதுக்கு மாஸ் எடுக்கிறீங்க. இதுக்கு ஆக்சிஸ் போட்டீங்கன்னா these two masses revolve about this y axis. இப்போ என்டையர் சிஸ்டம் வந்து z axis வச்சு இப்படி சுத்தலாம். அதாவது about this system revolve about the axis passes through this mass ஏன்னா z axis வச்சு இது வந்து இப்படி சுத்தம். இப்படியோ இப்படியே சுத்தம். இது சென்டரா வச்சு இந்த 2 மாசம் சுத்தம். ஒருவேளை இந்த சென்டரா வச்சு சிஸ்டம் சுத்தணும்னா இந்த ஆக்சிஸ் வந்து பி அண்ட் சி வெளியே போகுது. ஸோ இந்த ஏ வந்து இப்படி சுத்தும். அடிப்படையான விஷயம். What is the body's moment of inertia about axis 1 through the center of disk? Center of disk is z axis போகும். Perpendicular to the plane of the diagram. இனி பார்த்துட்டு z axis தான் சொல்றாங்க. What is body's moment of inertia? Moment of inertia formula என்னது? I is equal to m square. இப்ப these two masses mb and mc revolve about these axis. So mass b நம்ம first center of masses are concentrated at the center னு படிச்சிட்டோம். So the mass a ஓட center வந்து axis ஓட align ஆயிருக்கும். Because we have a எல்லாத்தையும் erase பண்ணிடுறேன். மறுவாட்டி சொல்றேன். அப்பதான் clear புரியும். We have to find the moment of inertia when the axis about the axis passes through the center. So axis about this axis. So formula நம்ம வந்து என்ன போடுறோம்? m r square போடுறோம் இல்லையா?
mன்றது நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிற மாஸ். இது வந்து about the எந்த ஆக்சிஸ் வச்சு கண்டுபிடிக்குமோ அந்த ஆக்சிஸ். about the axis சொன்னோம் இல்லையா, அந்த ஆக்சிஸ் தான் அது. r இருக்குதுன்னா அந்த ஆக்சிஸுக்கும் இந்த கன்சர்ன் மாஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த மாஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, the total mass of the system is concentrated at the center. சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. சரியா? as per the formula moment of inertia is equal to I into mr square. Okay, so mass of the object A நமக்கு தெரியும் 3.3 0.3 kg. Distance between that mass and the axis is 0. And this mass lies on this axis. There is no distance, radial distance. So இதுக்கு வந்து mass moment of inertia 0. So we know that the total moment of inertia I is equal to, first case I 1 வச்சுக்குவோம். மொத்தம் நம்ம 3 மாஸ் இருக்குனால I1 M1 sorry I1 is equal to நம்ம என்ன I is equal to IA plus IB plus IC. IA ன்னு வச்சுக்கோங்க முதல் கேஸ். IA is equal to for the mass A. For the mass A R square, mass B R square, mass C R square. எல்லாத்துக்கும் RA கூட போட்டுக்கோங்க. RA distance. So for mass A there is no radial distance. This term turned to 0. So mass B, what's the value of mass B? 0.10 kilogram, and the radial distance between other position vector between the mass B and the axis. எந்த axis வச்சு நம்ம moment of inertia எடுக்கிறோம்? moment of inertia about this axis. This axis passes through the mass A. So அந்த concern axisக்கும் அந்த மாஸுக்கு உள்ள distance 0.5 plus mass C. What's the value of mass C? 0.2 kilogram. The radial distance between that mass and the axis is 0.4. The axis is the distance between the axis and the mass is 0.4 square. So 0.1 into 0.25 0.16. சால்வ் பண்ணுங்க, எவ்வளோ வருது? இது வந்து 0.025 வந்துருமா? இது ரெண்டே ப்ரொடக்ட் பண்ணா இதுக்கு எவ்வளோ வருது? 14 to 36 வருதா? 36 0.036 வந்துடும். ஓகே, சால்வ் பண்ணீங்கன்னா 0 11 ஓகே, எங்க மிஸ்டேக்ஸ் இருக்கு? 0.036. நம்ம பாயிண்ட் Full answer 0.057, sir. ஓகே, தேங்க்யூ. 0.057. தேங்க்யூ ஸோ மச். யூனிட் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். Okay, the first case. Second case பாருங்க. What is the moment of inertia about the axis 2 through the center of discs B and C? In the case here the axis passes through the disc center of the axis B and C. So the second case IB ன்னு வச்சுக்குவோம். All masses lies at this axis. The concentrated masses of mass of B and C lies at the axis, this axis. We're going to find the moment of inertia about this axis. The concentrated mass of block B and C lies also in that axis. So there is no moment of inertia for the block B and block C. So here we have the moment of inertia for the block A only.
So MA or A square. What is the value of MA? 0.3 kilogram. Radial distance 0.4. So the answer is 0.4, 16, 48, 0.048 kilogram meter square. Final one. What is the body's kinetic energy if it is முக்கியமான point. If it rotates about axis 1 with the angular speed omega. Axis 1 means எது இங்க கொடுத்துருப்பான், நல்லா ட்விஸ்ட் பண்ணி காமிப்பாருங்க. Axis 1 எங்க போகுது? பிளாக் ஏல போகுது. ஸோ பிளாக் ஏல போகுது. இந்த என்டையர் சிஸ்டம் ரிவால்வ் அபவுட் விச் டைரக்ஷன் சொல்ல, ஒன்று இந்த டைரக்ஷனாக இருக்கும், இல்லை இந்த டைரக்ஷனாக இப்படி சுற்றிட்டு இருக்குது சிஸ்டம். ஸோ சுற்றும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கைனடிக் எனர்ஜி வரும். வாட் இஸ் கைனடிக் எனர்ஜி? Kinetic energy is equal to 1/2 pi omega square. We have the angular velocity. What is the value of angular velocity? Angular velocity is equal to 4 radians per second. So 1/2 I 4 square. We need the moment of inertia for the masses. Moment of inertia for the masses B and C நமக்கு வேணும், but because mass A lies on the axis. எந்த ஆக்சிஸ்? Z ஆக்சிஸ் லைஸ் இருக்கு. ஸோ இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்காது. ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, 0.057. ஏன்னா இந்த 2 மாசம் மொமெண்ட்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும், அந்த மாசத்துக்கு 0 வந்துடும். ஸோ த ரிசல்ட் இஸ் 0.057. சாரி, 0.057 into 16 இருக்கு 0.46 ஜூல். கைனடிக் எனர்ஜி யூனிட் பார்த்துக்கோங்க. கைனடிக் எனர்ஜி யூனிட் வந்து ஜூல்ஸ்ல வந்துடும். கரெக்டாக கவனமாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. வி அன்வராப் உருவுறோம். எதை உருவுறோம்? கேபிள உருவும் போது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொன்னோம்னு பாருங்க. அரௌண்ட் த சாலிட் சிலிண்டர் வித் மாஸ் m அண்ட் ரேடியஸ் r. சிலிண்டருக்கு ஒரு மாஸ் இருக்கு, சிலிண்டருக்கு ஒரு ரேடியஸ் இருக்கு. இதுக்கு இனிஷியல் பொசிஷன் டயக்ராம் கொடுத்துட்டான். Cylinder rotates with negligible friction about a stationary horizontal axis. அப்புறம் என்ன அர்த்தம்? சிலிண்டர் வந்து ஃபிக்ஸடா இருக்கு. We tie the free end of the cable to a block of mass. அந்த கேபிளோட எண்டில் வந்து ஒரு மாஸை வந்து கட்டி விட்டுட்டோம். and release the block from rest. இப்போ பிளாக்கோட இனிஷியல் வெலாசிட்டி 0 தான் இருக்கு, ரெஸ்ட்ல இருக்குன்ட்டானா. release the block from rest at a distance, இந்த ஹைட்டர் ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்றோம். as the block falls the cable unwind. அதாவது இந்த கேபிள் வந்து அன்வைண்ட் ஆகிட்டே இருக்கும். பிடிச்சி கயிறை உருவ என்ன ஆகும்? சிலிண்டர் விட்டு அன்வைண்ட் ஆகும். அதாவது இந்த பிளாக், இந்த கேபிள் வந்து கீழே வர இந்த சிலிண்டர் ரிவால்வ் ஆகும். அப்போ அன்வைண்ட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். Find the speed of falling block and angular speed of the cylinder as the block strike the floor. அதாவது இந்த பிளாக் எம் பிளாக் வந்து கிரவுண்ட வந்து ஹிட் பண்ணும்போது இந்த பிளாக்குக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். அதான கேட்குறான். இந்த பிளாக்கோட ஃபைனல் வெலாசிட்டி, இந்த பிளாக்கு கீழே வர 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 இந்த சிலிண்டர் வந்து ஆன்டி கிளாக் வச்சு சுற்றுது. அதோட ஆங்குலர் வெலாசிட்டி, அது அவங்களோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். ஸோ இதை வந்து எப்படி, எந்த கான்செப்ட் வச்சு சால்வ் பண்ணுறது? இங்கே வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் ஒன்லி டூயிங் த ஒர்க். we know that gravity force only doing the work.
ஏன்னா another forces எல்லாம் 0 ஆயிரும். இப்போ நீங்க வந்து வேல்யூஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ இங்க வந்து ஃபார்முலாவை மட்டும் தான் நீங்க கொடுக்க போறீங்க. இது வந்து ஃபார்முலாவை நீங்க டைரக்டா மக்கப் பண்ணிக்கலாம். ஸோ சிலிண்டரில் டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், பிளாக்குக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், போத் ஆர் கேன்சல்டு ஈச் அவுட். ஸோ இந்த கேபிள் ஃபோர்ஸோ இந்த கேபிள் ஃபோர்ஸ் வந்து இங்க ஒர்க் செய்ய போறது இல்லை. இந்த ஒர்க் டன் இஸ் கேன்சல்ட் அவுட். The only gravity force doing work. முதல் ஸ்டெப். இப்போ பிளாக் வந்து begins to fall. கிராவிட்டி ஒன்லி டூயிங் த ஒர்க்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா டென்ஷன் வந்து கேன்சல்ட் அவுட் ஆகுது. நீங்கள் சால்வ் பண்ணும்போது டென்ஷன் ஃபோர்ஸ் 0 ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், பிளாக் பிகின் டு ஃபால். பிளாக் வந்து கீழே விழும்போது விழ ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல இன்னும் விழ ஆரம்பிக்குது. kinetic energy is equal to 0, but we have the maximum potential energy. இது செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, இனிஷியலி பிளாக்கோட kinetic energy 0 but have maximum potential energy. Here we ignore the gravitational potential energy of the cylinder because height is not changed. இது கான்ஸ்டண்டா தான் இருக்கு. சரி, நீங்க இக்னோர் பண்ணிடலாம். So what is the kinetic energy? ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து kinetic energy வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். So what is the formula for moment of energy? I formulas அதுவே நம்ம எடுக்கணும். இதை எடுத்து வச்சுப்போம். At maximum height, the moment of inertia for cylinder. Because cylinder only revolve, black is not revolve. Black revolve ஆகல. blackல என்ன மோஷன் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் மோஷன் தான் இருக்கு. சிலிண்டர் தான் ரிவால்வ் ஆகுது. எந்த பார்ட்டிகல் ரிவால்வ் ஆகுதோ அதுக்கு தான் நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தேவைப்படும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சிலிண்டர் I is equal to solid cylinder. Okay, if this is a solid cylinder, mr squared by 2. That's all. இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இனிஷியலாக வந்து 0வா இருக்கும், இது வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஃபைனலாக இங்கே என்ன ஆயிரும், கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half me squared plus 1 by 2 I omega square. இந்த கான்செப்ட் இருக்குங்க. ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி plus potential energy is equal to final kinetic energy plus final potential energy. Initially there is no kinetic energy. Initially we have the potential energy. So the kinetic energy இங்கிருந்து கொண்டு வரலாம். 1 by 2 me squared plus half the rotary motion due to the cylinder. I யோட வேல்யூ என்னது, 1 by 2 mr square. What is the value of omega? Here very much important tricks. இப்போ the rope வந்து unwind ஆகும்போது each and every point we know that each and every point the velocity vector is tangent to the curve. This velocity is known as translational velocity. அதே மாதிரி இந்த எட்ஜில் இருந்து rope unwind ஆகும்போது velocity அது tangent to the curve இருக்கும். இந்த velocity நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ omega square, omega is equal to என்னது, the linear velocity v is equal to omega r. Omega is equal to v by r. Okay, இப்போ omega squared is equal to v squared by r squared. That's all.
எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது mgh ஒரு பக்கமா வச்சுக்கோங்க 1/2 me squared 1/4 இது வந்து ஸ்மால் mங்கிறது mass of the block. Okay, translation motion. Capital M mass of the cylinder r squared v squared by r squared cancelled out. v squared இருக்கு. common term என்ன இருக்கலாம்? 1/2 நம்ம வெளியே எடுத்துக்குவோம். ஓகே, 1/2 வெளியே எடுத்துட்டா இங்க ஒரு 1/2 வந்துடும். கேபிட்டல் எம் வி ஸ்கொயர்டை நம்ம வெளியே எடுத்துடலாமே. வி ஸ்கொயர் நம்ம வெளியே எடுத்துருவோம். இந்த வெலாசிட்டி வந்து காமனாக தான் இருக்க போகுது. அன்வைண்டிங் வெலாசிட்டியும் பிளாக்கோட வெலாசிட்டியும் காமனாக தான் இருக்குது. ஸோ we need the velocity square. ஸோ இந்த சைடு mgh இருக்கா, இந்த velocity square இந்த சைடு வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் வெலாசிட்டி, திஸ் இஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஓகே, mgh இங்க இருக்கு, mgh அப்படியே வச்சுக்கிட்டு 1/2 கீழே கொண்டு வரும்போது அந்த 1/2 மேலே போயிடும். சரி, 2mg கொண்டு போயிடலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்? m plus m/2 இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2mgh அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே m வெளியே எடுத்துடலாம். ஸ்மால் m வெளியே எடுத்துட்டீங்கன்னா கேபிட்டல் M by 2m வந்துடும். ஸோ mm cancel. So finally we get velocity square is equal to then velocity is equal to that's all. Doubt இருக்கா? Linkage as a mass 3.6 kilogram. ஒரு linkage ஓட mass கொடுத்துட்டான். Its moment of inertia IP about this axis வந்து 0. about an axis 0.15 meter from its center of mass is IP. எதுனா கொடுத்துருக்கான். அதாவது this moment of inertia is 0.132 kilogram meter square from its center of mass. Center of mass எவ்வளோ இங்க இருக்கு, இதுக்கு இருக்க distance வந்து 0.15. What is the moment of inertia ICM, center of mass, about the parallel axis through the center of mass? அதாவது what is the moment of inertia this center of mass about this parallel axis? இது கேட்குறான். So parallel axis theorem, you know that the parallel axis theorem, moment of inertia of any parallel axis, இந்த ஆக்சிஸ்க்கு parallel எந்த parallel axis வேணா எடுத்துக்கலாம், is equal to moment of inertia of the center of mass of the system in product of mass of the system into r squared. This r is distance between the moment of inertia of center of mass and the moment of inertia of the parallel axis. Here we need to find the ICM about the parallel axis. So ICM is equal to IP minus mr square. IP oda value எவ்வளோ? 0.132. Mass of the system is 3.6 kilogram வைங்க. Radius means distance between the two axes. So the answer is okay. இது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் உங்க லைவ் ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க பார்ப்போம்.
இதை ஹோம்ஒர்க் அதாவது லைவா ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? ரேடியன்ட் 1 ரெவல்யூஷன் எல்லாமே நம்ம ரேடியன்ஸுக்கு மாற்றிடணும். உங்களுக்கு யூனிட்டில் வந்து ரிவால்யூஷனை கொடுத்துருப்பான். இவ்வளோ ரிவால்யூஷன் சுற்றும் போது நம்மளோட இன்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் கேட்குறான். அதாவது எனக்கு கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஆனால் ஈஸி தான். இதான் ட்ரிக். 1 revolution is equal to 6.283 radian. எல்லா யூனிட்டும் ஆல் யூனிட்ஸ் மஸ்ட் பி இன் ரேடியன்ஸ். இது வந்து மந்திரம் மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கணும். ரொட்டேஷனல் மோஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் யூனிட்ஸ் மஸ்ட் பி இன் ரேடியன். அதை ஆங்கிள்லே வைக்கக்கூடாது. இப்போ கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது யூனிஃபார்ம் டிஸ்க் வித் ரேடியஸ், ஒரு டிஸ்க் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு டிஸ்கை கொடுத்துட்டான். ஒரு அப்ராக்சிமேட் டிஸ்க், இது சென்டர் பாயிண்ட், அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கு. தட்ஸ் ஆல். இதுக்கு ஒரு மாசம் கொடுத்துட்டான். இந்த ரேடியஸ் வந்து மாஸ் வந்து 30 கிலோகிராம். சரி, மாஸ் வந்து 30 கிலோகிராம், ரேடியஸ் 0.4 மீட்டர்ல கொடுத்துட்டான். இன்னும் ஹரிசாண்டல் பிளேன் ஆன் ஃப்ரிக்ஷன்லெஸ் வெர்டிக்கல் ஆக்சிஸ், அதாவது ஆக்சிஸ் வெர்டிக்கல் ஆக்சிஸ் போகுது. ஸோ இது வந்து இப்படி சுத்துது. என்ன கட்டானா இப்படி இருக்கும், இப்படி சுத்திட்டு இருக்கு. ஓகே, the angle through which the disk has turned varies with time according to the angular position is a function of time சொல்லிட்டான். எனி டைம் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்ல இப்போ 2 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஆங்குலர் பொசிஷன் கொடுக்குன்னா டைமுக்கு போய் 2 படிங்கன்னா அதுக்கு ஆங்குலர் பொசிஷனை கண்டுபிடிச்சிடலாம். அதான் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். 1.10 ரேடியன்ஸ் பர் செகண்ட். நீங்கள் வந்து ரேடியன்ஸ் பர் செகண்ட் யூனிட் கொடுத்துட்டான். இன்ட்டு டி ப்ளஸ் 6.30 ரேடியன்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுவும் உங்களுக்கு ரேடியன்ஸில் கொடுத்துட்டான். தட் மீன்ஸ் ரேடியஸ் பர் செகண்ட் என்னது? ஒமேகா. இது வந்து ஆல்ஃபா, ஆங்குலர் ஆக்சலரேஷன். இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி, இது ஆங்குலர் ஆக்சலரேஷன். பொசிஷன் ஆஃப் த டிஸ்க் அட் எனி டைம் டி. இதுதான் மீனிங், ஆக்சுவல் மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் இஸ் த ரிசல்டன்ட் லீனியர் ஆக்சலரேஷன் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் த rim of the disk at the instant when the disk has turned through 0.1 revolution. ஃபுல் ரெவல்யூஷனுக்கு வந்து 360 டிகிரி ஒரு ரேடியன்ஸில் மாற்றுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இனிஷியலாக இங்கேருந்து ஆரம்பித்து ரிவால்வ் ஆரம்பிக்குது. 0.1 ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் அதோட ஆங்குலர் பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்குலர் பொசிஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ரிவால்யூஷனுக்கு எவ்வளோ ரேடியன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 ரிவால்யூஷனுக்கு 0.283 ரேடியன். இப்போ 0.1 ரிவால்யூஷனுக்கு 0.6283 radians. அவ்வளோதான், இதுதான் இந்த ட்ரிக்ஸ். ஸோ வி ஹாவ் த பொசிஷன் ஈக்குவேஷன். பொசிஷன் ஆஃப் ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் எனி பார்ட்டிகல் இன் த rim is equal to 1.1 t plus 6.3 tq. ஸோ தட் 0.1 ரெவல்யூஷன் வரும்போது, அதை சுற்றும் போது 0.1 ரெவல்யூஷன் வரும்போது அதோட பொசிஷன் என்ன, எவ்வளோ ரேடியன்ஸில் இருக்கு? டீட்டாவோட பொசிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியேஷன் 0.6283 ரேடியன்ஸ் இருக்கு. சரியா?
டி கியூபா டி ஸ்கொயர்டா, சாரி டி ஸ்கொயர். இது நம்ம டி ஸ்கொயர் தான் போடணும். ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் தான். ஸோ we need to find out the time. எந்த டைம்ல இந்த ஆங்குலர் பொசிஷன் வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரிசால்வ் பண்ணினா டைம் கிடைச்சிடும். அப்போனா வர டைம்ல தான் இது வந்து 0.6283 ரேடியன்ஸ்ல இருக்கு. அதாவது 0.1 ரிவால்யூஷன் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, அந்த டைம் இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும். ஸோ நம்ம வந்து ரிசால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ 6.3 டி ஸ்கொயர்டை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. 11 ஸோ 1.1, இது வந்து 1.1 டி மைனஸ் 6283 is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியோ அந்த மெத்தடை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவோம், மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a போட்டு சால்வ் பண்ணுவோம். பாலினாமியல் ஈக்குவேஷன் நிறைய ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் ஒன்று போடுவோம். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். அந்த வேல்யூ இங்கே வச்சுக்குவோம். இங்கே ரெண்டு வேல்யூ ப்ராடக்ட் பண்ணி இந்த வேல்யூ வர வைப்போம். ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ வரணும். அது மாதிரி நீங்கள் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து பாயிண்ட்ல இருக்கனால இந்த மெத்தடுக்கு வந்துடும். பிங்கிறது வந்து 1.1. ஸோ மைனஸ் 1.1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா 1.1 ஸ்கொயர் மைனஸ் 4. ஏங்கிறது 6.3. சிங்கிறது மைனஸ் 0.6283. மைனஸ் மைனஸ் பார்க்கணும், பெருக்கலாம் அடிஷனாக மாறிடும். ஸோ டிவைட் பை 2a. ஏவோட வேல்யூ 6.3. சால்வ் பண்ணுங்க, நீங்களும் கையோடு சால்வ் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். 1.1 plus or minus 1.1 squared is equal to 1.21. this term இது மூணையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நான் அப்ராக்சிமேட்டாக போட்டு வச்சிருக்கேன், பட் எனக்கு ஆன்சர் தப்பாக தான் வந்தது. எகைன் நான் சால்வ் பண்ணுறேன். அப்படியே லைனில் இருங்க, சால்வ் பண்ணிடுறேன். 4 into 6.3 into 0.6283 15.833 வருது. 15.833 divided by 12.6. So எடுங்க, minus 1.1 plus or minus plus 12.1 27.933. சரி, இதுக்கு ரூட் எடுக்கணுமா? ரூட் ஆஃப் 27.933 வந்து 16.27.933க்கு 5.285 வருது. divided by 12.6. ஸோ நம்ம வந்து ப்ளஸ் மட்டும்தான் எடுக்கணும், பாசிட்டிவ் பாயிண்ட். As a math student, you know very well about positive time value. Minus 1.1 divided by 12.6. 0.332 வருது டைம். உங்களுக்கு கரெக்டாக இருக்க டைம் 0.332 தான் வருதா? 0.332 seconds. ஸோ இப்படி தான் நம்ம டைமை கண்டுபிடிக்கும். இப்போ டைம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாமா? எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபார்முலா இதுல இருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிப்போம்? This is omega t, this is alpha t. ஒமேகா டிலேருந்து ஆல்ஃபா டிலேருந்து வேல்யூஸ். இதுக்கப்புறம் உங்களோட ஸ்டெப்ஸ் தான். இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிங்களா? அதாவது ஒமேகா டி ஈக்குவல் டு என்ன வரும்? டி தீட்டா பை டிடி. சரி, சால்வ் பண்ணிடுறேன்.
கண்டினியூ பண்ணுறேன் சார். நீங்க படிக்கிறீங்களா? ஓகே. இது வரைக்கும் நீங்க பார்த்துக்கோங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. என்ன இருக்கு? சரி, இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நான் அங்கே சின்ன ஒர்க் இருக்கு. நான் உங்களுக்கு இதெல்லாம் அப்லோட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன். ஒரு 3 ப்ராப்ளம் இருக்கு பெண்டிங். 2 ப்ராப்ளம் இருக்கு. இந்த 2 ப்ராப்ளம் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸ் அதை கண்டினியூ பண்ணி விட்டுறேன். ஓகேவா?